அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாடே ஒரு விஷயத்தை பத்தி அதிகமா விவாதிச்சு பாரத பிரதமர் மோடி அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசியிருக்காரு. நம்ம நாட்டினுடைய கருப்பு மாதம்னே சொல்லலாம். ஏறக்குறைய 21 மாதங்கள் 1975 ஜூன் 25ஆம் தேதியிலிருந்து 1977ஆம் வருஷம் 21 மாதங்கள் பாரத நாட்டில் இன்னைக்கு பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் அவசர நிலை பிரகடனம், எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. நம்ம நாட்டுல 3 முறை இந்த அவசர நிலை அறிவிக்கப்பட்டிருக்கு. 1962ஆம் ஆண்டு நேரு அவர்களால இந்திய சீன போருக்காக அறிவிக்கப்பட்டது. அதற்கு பிறகு 1971ஆவது வருஷம் இந்திய பாகிஸ்தான் போரின் போது இந்திரா காந்தி அவர்களால் அறிவிக்கப்பட்டது. ஆனா இந்த அவசர நிலை திரும்ப பெறாமலேயே 1975ஆவது வருஷம் இந்திரா காந்தி அவர்களால் இந்த அவசர நிலை அறிவிக்கப்பட்டது. எதற்காகன்னு சொன்னா 1971ஆம் ஆண்டு ரேபரேலி தொகுதியில நடந்த அந்த பாராளுமன்ற தேர்தல்ல இந்திரா காந்தி அவர்கள் முறையற்று ஜெயிச்சிருக்காங்க. இவங்களுடைய தேர்தல் செல்லாது, இவங்களுடைய பதவி காலத்துல பறிக்கணும் அப்படின்னு சொல்லி நரேன் அவர்கள், இந்திரா காந்திக்கு எதிராக நின்ற நரேன் அவர்கள் ஒரு வழக்கு தாக்கல் செஞ்சார். அதை விசாரிச்ச நீதிமன்றம் இந்திரா காந்திக்கு 6 ஆண்டு எந்த பதவியும் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்தாங்க. தீர்ப்பு கொடுத்த மறுநாளே தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த நாட்டில் அவசர நிலையை கட்டாயமாக கொண்டு எந்த விதமான தேவையும் இல்லாம, போர் சூழ்நிலை எதுவுமே இல்லாம இந்திரா காந்தியினுடைய பதவியை காப்பாத்திக்கணும் அப்படிங்கறதுக்காகவே அதிகார துஷ்பிரயோகத்தை பயன்படுத்தி இந்த அவசர நிலையை கொண்டு வந்தாங்க. தன்னுடைய அதிகார துஷ்பிரயோகத்தினால இந்த பாரத நாட்டு மக்களை சொல்லனா துயரில் ஆழ்த்தினாங்க இந்த இந்திரா காந்தி. அவசர நிலை அதிகார துஷ்பிரயோகத்தை நம்ம ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த பதிவை நாங்க வெளியிடுறோம். பொதுவா நம்ம நாடு ஜனநாயக நாடு. மன்னராட்சி காலத்துல கூட மக்கள் இந்த அளவுக்கு தண்டிக்கப்படல, மக்களுடைய உரிமைகளும் கடமைகளும் பறிக்கப்படல. ஆனா இந்திரா காந்தி அவர்கள் பிரதமரா இருந்த போது 1975ஆம் வருடம் கொண்டு வந்த அவசர நிலை பிரகடனம் ஜனாதிபதி அவர்களுடைய ஒப்புதலோடு ஜனாதிபதி அவர்களை தன்னுடைய கருத்துக்கு இணங்க வச்சு மக்களுடைய உரிமைகளை பறித்தவர் தான் இந்த இந்திரா காந்தி. நம்ம நாடு ஆங்கிலேயர்கிட்ட அடிமைப்படுத்திட்டு இருந்த காலகட்டத்துல கூட இந்த அளவுக்கு மக்கள் பேசுறப்போ, எழுதுறப்போ, தன்னுடைய கருத்துக்களை பதிவு பண்றப்போ தடை கிடையாது. ஆனா இந்திரா காந்தி அவர்களுடைய இந்த ஆட்சி காலத்துல அந்த அவசர நிலை பிரகடனத்துல எழுத முடியாது, பேச முடியாது, தன்னுடைய உரிமைகளுக்காக போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை. தன்னை எதிர்த்து யார் கேள்வி கேட்டாலும் இந்த தேசத்திற்காக எதிர்த்து அவசர நிலை பிரகடனத்தை கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி எதிர்ப்பு கேட்ட அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டாங்க. அந்த அவசர நிலை பிரகடனத்துல மட்டும் 1,10,806 பேர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி குடிநீரும் கொடுமை, அதிகாரத்தினுடைய உச்சம், மாணவத்தினுடைய உச்சம், பல பேர் மக்கள் தொகையை கட்டுக்கடங்காம போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரோட்ல இருந்த முறையில ஜெயபிரகாஷ் நாராயணன், வாஜ்பாய் அவர்கள், முல்லானி அவர்கள், இப்படி பல பேர் இந்த அவசர நிலை பிரகடனத்தை எதிர்த்து நம்ம நாட்டுல போராடினாங்க. அத்துணை தலைவர்களும் சிறையில் அடைக்கப்பட்ட கொடுமை நடந்தது. இதை விட கொடுமை என்னன்னு கேட்டா, உலகத்துல சில கட்சிகள் எழுதி வைக்கிற பத்திரிகைகள் வெண்டைக்காய் சாப்பிட்டால் வெண்டைக்காய் சாப்பிட்டால் மூளைக்கு நல்லது ஏன்னு சொன்னா எந்த கருத்தையும் பத்திரிகைகள் எழுத முடியாது. அப்படி வெண்டைக்காய் சாப்பிட்டீங்கன்னு சொன்னா மூளை வளர்ந்துன்னு சொன்னா இந்த அதிகாரத்தை, இந்திரா காந்தியுடைய அதிகாரத்தை எதிர்த்து நம்ம போராட முடியும் அப்படிங்கிறதுக்காக இப்படிகள்லாம் மக்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த அவசர நிலையை எதிர்த்து போராடி இருக்காங்க. இந்த சூழ்நிலையை நம்ம இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே தெரிஞ்சுக்கணும். ஒரு நாட்டை ஆளக்கூடிய பிரதமர் தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகமாக்கி நம்ம நாட்டு மக்களை அடிமைப்படுத்திய காட்சியை தான் 1975 அந்த 75லிருந்து 77 வரைக்கும் 21 மாதம் நம்ம பார்த்தோம். அப்போ இந்த அவசர நிலை பிரகடனத்தை ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு பாராளுமன்றத்துல பதவியேற்கக்கூடிய ராகுல் காந்தி முதற்கொண்டு அத்துணை எம்பிகளும் மினி அரசியல் சாசன சட்டத்தை கையில எடுத்து பதவியேற்றுக்கிறாங்க. ஆனா இந்த ராகுல் காந்தியுடைய பாட்டி இந்திரா காந்தி அவர்களோ அந்த அரசியல் சாசன நாளுக்கு கீழே போட்டு விதிச்சு அவசர நிலையை கொண்டு வந்தாங்க. அப்ப இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இனிமேல் இந்த நிலை தொடரக்கூடாது அப்படின்னு சொன்னா அவசர நிலை காலத்தின் போது இந்திரா காந்தி கொண்டு வந்த கடுமையான சட்டங்களை பத்தி நம்ம ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவினுடைய முக்கிய நோக்கம். நன்றி.